Hi, hello everyone. 27/12/2025 College TRBல மேக்ஸில் கேட்ட கொஷின் இது. The general solution of the differential equation x square y double dash minus 2x y dash plus 2y equal to x cube cos x x greater than 0 அப்படின்னு சொல்கிறாங்க. என்ற வகைக்கெழு சமன்பாட்டின் பொது தீர்வு என்னன்னு கேட்குறாங்க. நாலு ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ y of x is equal to c1x plus c2x square minus x cos x எப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஈக்குவேஷன் ஹோமோஜினியஸ் காஷியஸ் ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து நான் ஹோமோஜினியஸ் காஷியஸ் ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் இதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், காம்ப்ளிமெண்ட்ரி சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். r² - 3r + 2 = 0. அதாவது 2வை நம்ம பிரிக்கிறோம், -1 -2 ஆட் பண்ணால் -3 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும். ஸோ அதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஆருக்கு 1 2 ரெண்டு வேல்யூ கிடைக்குது. ஸோ இதை வச்சு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன எழுதலாம், c1x + c2x⁴ எழுதிடுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதனோட பர்டிகுலர் இன்டெக்ரலோட வேல்யூ என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் கொடுத்துருக்கிறத வந்து ரெண்டால் டிவைட் பண்ணி x² டிவைட் பண்ணிடுறோம். y double dash minus 2y dash by x plus 2y by x square equal to x cos x. ஓகேவா. ஸோ இதுலேருந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா -x cos xன்னு வருது. அது எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு y1 = x, y2 = x² எடுத்துக்கிறோம். ரான்ஸ்கியன் கண்டுபிடிக்கிறோம். y1 y2 டிவைடட் பை கீழே வந்து y1 dash y2 dash x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும், x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது 2x² - x² கிடச்சிருது. w1ங்கிறது இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூக்கு பதில் 0 x cos x. x cos xங்கிறது இந்த ரைட் சைடு வேல்யூ. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், x² 2x அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதிடுறோம். இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா -x³ cos x கிடைக்குது. ரான்ஸ்கியன் 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, செகண்டாக இருக்கிற இந்த வேல்யூக்கு பதில் 0 x cos xன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதனோட வேல்யூ வந்து x² cos xன்னு கிடச்சிருது. u1ஓட வேல்யூ என்ன அப்படின்னா, இன்டெக்ரல் ரான்ஸ்கியன் 1 டிவைடட் பை ரான்ஸ்கியன் dx. ஓகேவா. ஸோ இதில் அடுத்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து -x cos x dxன்னு கிடைக்குது இன்டெக்ரலுக்குள்ளே. இதை தனியாக நம்ம யூவி மெத்தட், இது என்ன ஃபார்முலா, பெர்னாலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இன்டெக்ரல் u dv = uv - இன்டெக்ரல் v du. ஸோ யூன்றதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், மீதி இருக்கிறத டிவின்னு வச்சுக்கிறோம். இதுலேருந்து du நெக்ஸ்ட்டு v ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது u1ஓட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா இந்த மாதிரி கிடைக்குது, -x sin x - cos xன்னு கிடைக்குது. அதே மாதிரி u2ஓட வேல்யூ என்ன அப்படின்னா, இன்டெக்ரல் w2 டிவைடட் பை w dx. ஓகேவா. w2ஓட வேல்யூ என்ன, x² cos x, wஓட வேல்யூ x². ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு இன்டெக்ரல் cos x கிடைக்குது. இதுலேருந்து sin x மட்டும் கிடச்சிருது. ஓகேவா. ஸோ yp பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா yp = u1 y1 + u2 y2. நெக்ஸ்ட்டு பாருங்கள், x sin x - x sin x - cos x into x. எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. மைனஸ் வேல்யூ u2 y2 இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது x² sin x ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகிடுது, ப்ளஸ் டேர்ம் மைனஸ் டேர்ம். இதுலேருந்து -x cos x மட்டும் கிடைக்குது. இது எதனோட வேல்யூ, பர்டிகுலர் இன்டெக்ரலோட வேல்யூ. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட்டு பர்டிகுலர் இன்டெக்ரல் வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் கிடச்சிருது. y of x is equal to c1x plus c2x² minus x cos xன்ட்டு. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற கொஷின்லேயே வந்து இந்த இடத்துல காஸுக்கு பதில் சைன்னு கொடுத்துருக்காங்க, x³ sin xன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த ஆன்சரில் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல cos xக்கு பதில் sin x வரும். அவ்வளோதான். வேண்டாம், இந்த சம் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம ஆல்ரெடி போட்ட மெத்தட்லேயே. ஓகேவா. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தேங்க்யூ.